رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. அவர்கள் இரவிலே குர்ஆன் அழகான முறையிலே ஓதுவார்கள். அழகான தோணியிலே ஓதுவதினால் அவர்கள் ஓதுவதை கேட்பதற்காக அனுதினமும் அவர்களுடைய வீட்டில் ஒரு பெரும் ஜமாத்தை ஒன்று கூடி விடும். ஹதீஸ்ல வருகிறது, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்ஆன் ஓதுறதை கேட்கிறதுக்காக தினமும் அவர்களுடைய வீட்டில் ஒரு பெரிய மஜ்மா, ஒரு மஜ்லிஸ் ஒன்று கூடி அவர்கள் ஓதுவதை கேட்டு விட்டு கலைந்து விடும். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போகுது. இது போல உங்களுடைய தோழர் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படுது. பெருங்கொண்ட மக்களுடைய கூட்டம் அங்கு ஒன்று கூடி கலைகிறார்கள். நபி அவங்க கேட்டுட்டு சொன்னாங்க அந்த சஹாபி இடத்துல, நீங்க அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போங்க, யாருக்கும் தெரியாம அழைச்சிட்டு போங்க, யாரும் பார்க்காத அமைப்புல எனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நான் அங்க உட்கார்றேன், அவங்க ஓதுறதை நான் கேட்கணும்னு சொல்லி பிரியப்படுறேன். எனவே அந்த சஹாபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருக்கும் தெரியாமல் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் யாரும் பார்க்காத அமைப்பில் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. நபி அவர்கள் அன்று இரவு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனை கேட்டுவிட்டு மறுநாள் காலையிலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து அழைத்து சொன்னார்கள், யா அபூ மூஸா லகத் ஊதீது மிஸ்மாரன் மின் மஜாமிரி ஆலி தாவூத். ஓ அபூ மூஸாவே, நீங்கள் ஓதுவதை நான் கேட்டேன். உங்களுடைய அந்த குரல் தோனி, குர்ஆனை ஓதக்கூடிய அந்த குரல் அழகு இருக்கின்றதே, மிஸ்மாரன் மின் மஜாமிரி ஆலி தாவூத், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளத்தை போன்று அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகத்திலேயே ஆக அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்களுடைய வேதமான ஜபூருடைய வேதத்தை எடுத்து அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள் என்பதாக சொன்னால், மரம் செடி கொடிகள், மலைகள், பறவைகள், ஜீவராசிகள், விலங்குகள் எல்லாம் அப்படியே மண்டியிட்டு அங்கே அப்படியே அமர்ந்து விடும். அவர்கள் ஓதி முடிக்கும் வரைக்கும் ஒன்றும் அசைந்து விடாது, அதை அழகான முறையில் அமர்ந்து கேட்டுவிட்டு செல்லும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சுட்டி காட்டுகின்றார். எனவே இங்கே தன் தோழர் குர்ஆன் ஓதுவதை அவருக்கு தெரியாமல் அவருடைய வீட்டிலே உட்கார்
மகத்தான ஒரு பெரும் பேர் அமலாக இருந்து